மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. செல்லம்மா, உனக்கு புத்து நோயா? இங்கிலீஷ் டாக்டர் சொல்றாருமா, என் சித்த வைத்தியத்தால உன்னை குணப்படுத்த முடியாது. என்னையும் 2 குழந்தைகளும் அனாதையை விட்டுட்டு போறேன்னு உனக்கு நான் எப்படி சொல்லுவேன்? இதை நீ எப்படி தாங்கிக்குவ? மாட்டேன், உனக்கு நான் சொல்ல மாட்டேன். இந்த அண்ணாமலை உன்னை எப்படியும் காப்பாத்துவான். மாமா, மாமா, டாக்டர் பாத்தீங்களா மாமா? என்ன சொன்னாங்க? புரியலமா, ஏதோ இங்கிலீஷ்ல இன்ஃபெக்ஷனு, தொண்டை குழாயில அடப்பு, சதை பிடிச்சிருக்கு, ஆபரேஷன். 1 மாசத்துல சரியா போயிருச்சு தருமா. 1 மாசத்துல சரியா போயிடுமா மாமா? சரியாயிருமா, சரியாயிரும். என்ன மாப்பிள, வள்ளுவர் மாதிரி கையில ஏடு வச்சுட்டு உட்காந்துருக்க? என்ன விஷயம்? வா மாப்பிள, உட்காரு. மாப்பிள, இந்த சங்கு திருவிழாவை என்னைக்கு நடத்தலான்னு தேதி குறிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கமிட்டி கூட்டம் போட்டிருக்கானுங்களே, அதுக்காக தவசி ஏதாவது உனக்கு தாக்கி அனுப்பிச்சிருக்கானா? எனக்கு எப்படி அனுப்புவானுங்க? என்னை தான் நான் குண்டு கடை தூக்கி வெளியே போட்டானுங்களே. என்னை கூப்பிடலனாலும் நான் வருவேன். அந்த 1000 கால் மண்டபத்தில் 50 கால் என்னடுது, சம்மன் இல்லாமல் ஆஜராவண்டே பாருனே. மாப்பிள, இந்த சங்கு திருவிழாவை நடத்திடக்கூடாதுங்கிறதுல நானும் கத்தையும் உறுதியா இருக்கும். அதே மாதிரி இந்த சங்கு திருவிழாவை எப்படி நடத்திடணும் அப்படின்னு பட்டாளத்தானும் தவசியும் முடிவோடு இருக்காங்க. நாளைக்கு நடக்கிற கமிட்டி கூட்டத்தில் நீயும் நானும் தகராறு பண்ணி திருவிழாவை நிறுத்துறோமா, இல்லை சங்கு திருவிழாவுக்கு 1 நாள் முன்னாடி சங்கு குளத்தில் உருவாகிற சங்க குண்டையை சங்கு மண்டபத்தில் வைப்பானுங்களே, அதை இந்த பட்டயத்தை வச்சு திருடி திருவிழாவை நிறுத்துறோமா, அதை பற்றி முடிவெடுக்கத்தான் உன்னை வர சொன்னேன். மாப்பிள, இது இத்து போன தகரம், இந்த பழைய பண ஓலையெல்லாம் தூக்கி தூர போடு. இதெல்லாம் தலையை சுற்றி மூக்கு தொடர விஷயம். யோ, நீ சொன்னங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த வலைக்கான ஜெத்தா பரவாயில்லன்னு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்க. கடைசி நிமிஷத்துல இதெல்லாம் தூக்கி எறி சொல்றேன். அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு, ஒரே போட போட்டுருவோம். பேச்ச மாத்தி பேசுறதே உனக்கு பொழப்ப போச்சியா? என்னத்தை போட்டு தள்ளுறது? இது பாரு மாப்பிள, இந்த திருவிழாவை நிறுத்தணும்னா அந்த பக்கம் பட்டாளத்தான், அவர் பையன் தவசி, அந்த பையன் நல்ல சிவம், இந்த பக்கம் உன் அத்தை காந்திமதி, உன் மச்சான் உலகநாதன், இந்த 5 பேர்த்துல யாராவது ஒரு ஆளை போட்டு தட்டுன்னு வை. திருவிழாக்கு முதல் நாள் திருவிழா தானா நின்றும். ஏயா,
வாயை திறந்தாலே கொலை செய்யறதானா? இந்த பேச்சு எடுத்தாலும் எனக்கு வயித்த கலக்குதியா. அட என்ன மாப்பிள வர வர டவுன்கார மாதிரி ஆயிட்ட. நமக்கு என்ன வெட்டு குதெல்லாம் புதுசா? மனுஷனுக்கு வெக்கமானதான் ஏன் முக்கியம்? அது இருந்தா நான் ஏன் வீட்டோட மருமகனை வந்து உட்கார்ந்துருக்க போறேன்? வேற ஏதாவது பேசு. இவர கோமதி, பட்டாளத்தான் அவமானப்படுத்துறதுல தலகுனியை வைக்கிறதுல உங்க அத்தை காந்திமதியை விட நீ அக்கறையா இருக்க. அது ஏன்னு எனக்கு புரியல. சரி அதை விடு, நீ சொல்ல வந்தது சொல்லு. சரி, அது என்னவா இருந்தாலும் நான் கூட நிக்கிறேன். நம்ம சேர்ந்து செய்யறோம். யாரை போட்டு தள்ளணும்னு மட்டும் சொல்லு, நான் போட்டு தள்ளுறேன். முதல்ல நாளைக்கு கமிட்டி கூட்டம் முடியட்டும், அப்புறம் இதை பத்தி முடிவெடுப்போம். சரியா? சரி போ, நாளைக்கு கமிட்டியில பார்ப்போம். சரி, நான் வரேன். மாப்பிள இவரு சினிமா கூட்டாய் 4 பேர் வந்து போற இடம் கட்டி கொடு, நம்ம வீட்டுல வச்சு. ஏயா இதெல்லாம் தலையை சுத்தி மூக்கு தொடர வேலைன்னு சொன்ன, அதுக்குள்ள கேக்குற? இல்ல மாப்பிள, அந்த தகரத்தெல்லாம் போட பேரிச்ச மலம் தருவான். அந்த பழைய பனை ஓலையை போட்டு குளிர்காயலாம்ல. நானு இதெல்லாம் சுருட்டி கழுத்துல தாயத்த மாட்டிக்குவேன். நீ போ. அப்போ தரமாட்டேன். தரமாட்டேன். தருவோம் மாப்பிள. இதுல இருந்து எனக்கு தெரியாத ரகசியம் ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு புரிய மாட்டேங்குதே. நீ நினைச்சது நடக்காதுடா. வென விதைச்சவன் வெனைய அறுப்பான். அம்மா முடிவு பண்ணிட்டா. ஏய், நீ அழிய போற. அண்ணாமலை முடிவு பண்ணிட்டா. நிகழும் வள்ளுவர் ஆண்டு 2010 விக்கிரம சதம் 2034 கடசலி வாகன 1809 1900 கதகளயத்தம் 5029 சசலி 1387 வர்த்தமான இங்கிலீஷு 1978 1979 காலயுக்தி ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை முழு பௌர்ணமி சங்கமித்து அதன்படி ஆரம்பம் மணி 8:56, முடிவு இரவு மணி 1:13. கிரகண பரிமாணம் வெள்ளி 7:41 புனர்பூச நட்சத்திரத்தில் தென் தமிழகம் இந்திரனார் இல்கை திருச்சிற்றம்பல நீலகண்ட சடாமுகுட தாரியாகிய ஸ்ரீ சிவபெருமான் சன்னிதானத்தில் திருச்சங்கு உதயம் நடைபெறும் என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தரித்திரி முடிச்சவன ஊருக்குள்ள எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவசகுண மாதிரி தும்மறியாடா. சளிய புடிச்சிச்சு. ஊருக்குள்ள கழுத பொதி சுமந்தாலும் அது அம்மனமா தான் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. டேய், எதுக்கு ஏடா பேசுற கோமதி? டேய், நீ என்னடா எடுப்பு ஒத்துதுற? கோமதி என்ன? டேய், நீ தான் ஆள் மாறியாச்சுல, கொஞ்சம் அடக்கி வாசிடா. அவங்க வீசுற கல்லெல்லாம் நம்ம நோக்கி இல்லையா, எல்லாம் அண்ணாமலையான நோக்கி. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. வயல் கொண்டு படிங்க. அது பையனுக்கு பதவியை தார வார்த்ததை முன்னாள் தலைவர் மறந்துட்டார் போல இருக்கு. உத்தரவு போடுறார். நீங்க படிங்க கங்காணி. படிங்க. அது தருணம் தொடங்கி கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை மணி 10:48 வரையிலான கால அவகாசத்தின்படி புனித சங்கு திருவிழா நடைபெறும் என்று இக்கூட்டத்தில் எம்பெருமான் திருச்சிற்றம்பலத்தின் உத்தரவினால் அறிவிக்கிறோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என் தலைமையில் நடக்க போகிற சங்கு திருவிழாவை நீங்கள் எல்லாரும் உத்தமையாக இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். சுபியா வா. என்ன கோமதி கிளம்பல? கோயில்ல மெதுவா பஜனை பாடிட்டு புறப்படலாம்னு இருக்கேன். போடா, நல்ல சும்மா முறைக்காத. இந்தாங்க குருகலையா, இதை கொண்டு ஜாகிரதையா வைங்க. யாரும் பிரிச்சு படிக்கல. என்ன சங்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எடுப்பாரு. சங்கு திருவிழா தேதி அறிவிச்ச இந்த சமயத்தில் அவசரம் முடிச்சாப்புல மறுப்பு தும்பிட்டானே, அதான் என்ன நடக்கும்? அதுக்காக வருத்தப்படுறீங்க? அவன் கிடக்குறான். இந்த திருவிழா நடந்தே தீரும். என் உயிரை கொடுத்தாவது நடத்தி காட்டுறேன். வாங்க போலாம். இதை எடுத்துட்டு போய் மடப்பள்ளியில வச்சிரு.
பார்த்து எலி வந்துருக்கும். சரிங்க. எவன் செத்தாலும் சரி இந்த திருவிழா நடக்காதடா. எங்க அப்பா ஊருக்குள்ள அவமானப்பட்டு நிக்கணும். பட்டாளத்தான் உங்க அப்பனா? இல்லடா, ஊர் தலைவன் எல்லாருக்கும் அப்பா மாதிரி தானே. அதான் சொன்னேன். அவன் உனக்கு கூட அப்பன் தான்டா. சேச்சே, அந்த பட்டாள தெருவி நான் புள்ள இருக்க மாட்டேன்பா. நல்லா இருக்குல்ல? நல்லது. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரேங்க. அம்மையப்பா, 2-3 நாளைக்கு வேலை ஒன்றும் இல்லைல்ல, சும்மா தானே இருக்கிறோம், குத்தாலம் போலாமா? உடம்பு சரியில்லையா? நல்லா இருந்தா சாயங்காலம் நானே வந்து கூப்பிடுறேன். நீ புறப்படு. சரி சரி. சொன்னா கேளுடா. சும்மாரா. ஐயா, என்ன தம்பி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. சொல்லுங்க. யோ, எதுவாக இருந்தாலும் கமிட்டி கூட்டத்தில் பேசு. சார், நான் கோயில் விஷயம் பேச வரல, பர்சனலாக பேச வந்திருக்கேன். தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இங்கே பேசக்கூடாதுங்கிறேன். தவசி, அந்த புள்ள ஏதோ சொல்ல வந்திருக்கு. ரொம்ப நல்ல புள்ள பாது. எது நல்ல பிள்ளையா? 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஜென்ம விரோதிங்க. 3 மாசத்துல கோட்ஸே காந்தி ஆயிட்டாரா? ஏன் கோவப்படுறீங்க? உங்க மனைவி அன்னைக்கு கோயில்ல மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கலான்னு வந்தேன். அது தப்பா? தப்பு தாயா. எங்க குடும்பத்தோட நீ பேசுறது பழகுறது எல்லாமே தப்பு தாயா. பெருசா ஏய், பேச. தவசி. நீ சும்மா இருங்கப்பா. இப்படியே வண்டிடுறா நீ. சார், நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. யோ, மாறாதுங்கிற வார்த்தையை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியதாயா. பின்ன அன்னைக்கு மட்டும் அப்படி பேசுனீங்க. அன்னைக்கு அப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது ஒண்ணு மோசஸ் மலை மேல பிரச்சாரம் பண்ணாரு 10 கட்டளைகள், அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் மூளை வேப்பட்டினா புரியும். புரியுதா? ஏய், சொல்றாருல புரியல? வாயை மூடிக்கிட்டு போவியா? நீங்க ஏறுங்க வண்டியில. என்ன? பிச்சிட்டீங்க. போடா இவர ஒருத்தன். வேடா வண்டியா. சரி சரி, நீங்க வண்டியில உட்காருங்க. சரி. தம்பி, இது பாருங்க, நாம கற்பனை பண்றது எல்லாமே நடக்கிறது இல்ல. நீங்க பெரிய இடத்து புள்ள, எது செஞ்சாலும் ஊருக்கு நல்லதா இருக்கணும். தவசி நல்லதைத்தான் செய்யணும். ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என்ன ருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே. சித்தப்பா, பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? ரொம்ப நேரமா ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? 2-3 மாசமா ஆழ்வார் குறிச்சி பக்கம் ஆளே காணுமே. என்ன விஷயம்? அதாவது வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆயிருதப்பா. மாட்டுக்கு வேற லாடம் கட்டல, அதான் பாயிட்டு விட்டு அப்படியே லாடம் கட்ட சொல்லிட்டு இப்படியே வந்தேன். ஆமா, நீ இன்னும் கோயில் காவலுக்கு போயிட்டு தான் இருக்கிறியா? ஆமா, பகல்ல மட்டும்தான் போறேன், ராத்திரிக்கு போறது இல்ல. இந்த மருது வேற 2 நாளைக்கு ஒரு தடவை பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்துக்கிறாப்புல. அதனால நான் மட்டும் தனியாக தான் போறேன். அப்படியா? ஏப்பா, இன்னைக்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு போய் நந்தி எதுக்கால வந்து நீ பயந்து போய் வயிற்று வாயிலையும் போய் 4 நாள் வீட்டில் படுத்த படுக்கையா கிடந்தியல்ல, அப்புறம் எதுக்கப்பா தனியா போறேன்? சித்தப்பா, இந்த நொறநாட்டியம் தானே வேணாங்கிறது. நீ சந்தைக்கு வண்டி ஓட்டிட்டு போகும்போது நடுவில் நந்திசாமியை பார்த்து பயந்து ஆண் மிரண்டு போய் பல்லு பொழந்து கிடந்தது எனக்கு தெரியாது. அது இல்ல சொல்றியாக்கா? நான் பயந்துக்கல, மன பிராந்தி. ஆமா, இப்ப சொல்லுங்க மன பிராந்தின்னு. அப்ப ஆகும்னு ஊரை கூட்டிட்டு இப்ப வந்து பிராந்தி சாராயின்னு சமாளிங்க. அட, நீங்க 2 பேரும் இளசப்பா, நான் வயசானவன், ஏதோ புத்தி கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். அது சரி, இந்த சங்க திருவிழாவுக்கு என்னமோ கமிட்டி கூட்டத்தை போட்டு வசூல் பண்றேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அது என்ன ஏதாச்சும் நடந்ததா? ஏமருது, சித்தப்பா ஊர்ல இல்லைன்னா ஊருக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு அர்த்தமா? சித்தப்பா, எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு தான் இருக்கு. கோயில்ல இப்பதான் கமிட்டி மீட்டிங் முடிஞ்சது. கூடி சீக்கிரமா கொடிமரத்தை நட்டுருவாங்க. கொடிமரம் நடுறாங்கல்ல, நான் நினைச்சது சரியா போச்சு. அப்ப வெட்டு குத்து குளம் நடந்துதான் தீரு. கொடிமரம் நடுறதுக்கும் வெட்டு குத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏப்பா, கொடிமரத்துக்கு தலப்பா கட்டி முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கறது? வேற யாருக்கு? தலைமுறையா காந்திமதி அம்மா வம்சத்துக்கு தான் மரியாதை கொடுக்கறது வழக்கம். ஏப்பா, 3 திருவிழாவுக்கு ரத்னகிரி வம்சத்துக்காரர் இந்த பக்கம் வரவே இல்லையல்ல? ஆமா, 3 திருவிழாவுக்கு அண்ணாமலை வம்சத்துக்காரர் தானே முதல் மரியாதை வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் காந்திமதி அம்மா மகன் உலகநாதன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவன் கமிட்டி மெம்பர் வேற. அவன் சும்மா இருப்பானா? அவன் சும்மா இருந்தாலும் காந்திமதி அம்மா மருமக இருக்கான் பாரு, அவன் ரத்னகிரி வம்சம் சேர்ந்த உலகநாதனுக்கு தான் முதல் மரியாதை செலுத்தணும் கொம்ப செய்ய விடுவான். இதை கேட்டு அந்த நல்ல சிவன் சும்மா இருப்பானா? அது எப்படி? 3 திருவிழாவுக்கு எங்களுக்கு தானே முதல் மரியாதை செலுத்துறீங்க, இந்த வருஷம் எங்களுக்கு தான் முதல் மரியாதை செலுத்தோன்னு அவன் கொம்ப செய்வான். கடைசியில் இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட. எனக்கு என்னமோ திருவிழா நடக்கிற மாதிரி தெரியலப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த திருவிழாவுக்கு முன்னாடியே
கோவில் நிர்வாகம் பூரா காந்திமதி அம்மா கைக்கு தான் வரப்போகுது. யோ பட்டாளத்தார் சும்மா விட்டுருவாரா? பாக்குறியா? யா நீ வேணா பாரியா? பாக்குறியா? நீ பாரியா? நிறுத்துங்கப்பா ரெண்டு பேரு. என்ன பாருங்க, நான் சொல்றேன். இதை பாரு, நமக்கு தேவை முக்கியமா அண்ணாமலையார் தான். அதனால நீங்க வந்து அவங்க பக்கம் சேர வேண்டாம், இவங்க பக்கம் சேர வேண்டாம். ஒழுங்கா நல்லா குளிச்சுட்டு ஓடு போய் சேருங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா நான் டியூட்டிக்கு வரும்போது வந்துங்க ஐயா, என் பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா. ஐயா என்ன நடந்ததுன்னாங்க ஐயா, எனக்கு தான் ஒரே தலைவலி மயக்கம் எல்லாமே வந்துச்சுங்க ஐயா. ஐயா இல்லைங்க ஐயா, எனக்கு போய் சொல்றது பிடிக்காது. ஐயா நான் உண்மையை சொல்லிடுங்க ஐயா. நான் காலையில் ஆத்தங்கரை பக்கம் போகும்போது அங்கே போய் 2 கிளாஸ் சாராயம். சாராயம் சாப்பிட்டியா? ஓசியில் சாப்பிட்டியா? 2 நாள் டியூட்டிக்கு வராத. போ போ. வணக்கம் தம்பி. வணக்கம். உட்காருங்க. உட்காரு சிவா. உட்காரு. வேண்டாம் சார், அப்பாவுக்கு முன்னால நான் எப்படி? தம்பி, நீங்க நேரடியா வந்து பத்திரிக்கை கொடுத்தும் என்னால கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு, அதுக்காக மன்னிக்கணும். ஏன் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நானே உங்க வீட்டில் வந்து பார்க்கணுன்னு இருந்தேன். இப்போ உடம்பு இப்படி இருக்கு, இனிமே செல்ஃப் டிரைவிங்லாம் பண்ணாதீங்க. இல்ல தம்பி, இப்ப நான் ஓட்டுறது இல்லை, நல்ல சிவன் தான் ஓட்டுறான். எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, இனிமே எல்லா உறுப்பும் அவன் தானே பார்த்துக்கணும். அப்புறம் தம்பி வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அங்கேயே இருக்கிறதா முடிவு செஞ்சிருக்கீங்களா? இல்லை இந்த பக்கம் வரதா இருந்தால் சொல்லுங்க, நல்ல சிவத்திட்ட சொல்லி ஒரு நல்ல வீடாக பார்க்க சொல்கிறேன். அம்மாவுக்கு துணியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அம்மாவுக்கு உதவியாக இருக்கட்டும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்களுக்கு நல்ல மனசு. இருந்தாலும் அம்மாவையும் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, சம்சாரத்தையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்கும், வெளியே தெருவு போகணும்னு எண்ணம் இருக்கும். வேணா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அப்படியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. கோயிலில் பூஜை கிஜை அதை பார்த்தாங்கன்னா பெண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கோயிலுக்கு போய் எப்படி? உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அது போதும். நீங்கள் பகுத்தறிவாதி, அப்படி தான் பேசுவீங்க. எல்லாம் போக போக அண்ணாமலையா உங்களையும் மாற்றிடுவான். இப்போ பாருங்களேன், பரம்பரையாக கோயில் நிர்வாகம் பார்த்துட்டு வர குடும்பத்தில் இருக்கிற புள்ள, அவனுக்கு கொஞ்சம் கூட சாமி நம்பிக்கை கிடையாது. அது என்னவோ தெரியல, இவனுக்கு எப்படி நம்பிக்கைலாம் போச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை தம்பி. அப்பா, இந்த கோவில் சாமி இதிலெல்லாம் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? காரணம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரல, அதுக்கும் காரணம் சொல்ல முடியாது. சிவம், நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லாதது அப்பாற்பட்ட விஷயம். பெரியவங்க பேசும்போது மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசக்கூடாது, என்ன? அப்படி சொல்லுங்க தம்பி. நீங்க சொன்னா சரிதான். ஐயா, நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது கடைசியில் போய் கோயிலில் தான் முடியுது. குளத்துக்கு சக்தி இருக்குது, நந்திக்கு சக்தி இருக்குன்னு ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிரச்சனையெல்லாம் குறையிறதுக்கு காரணமே அந்த அண்ணாமலையான் தான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது போட்டு நான் வந்த விஷயம் என்னென்னா, ஊரில் சங்கு திருவிழா வருது. 12 வருஷத்துக்கு ஒரு தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். சங்கு திருவிழா வருதுன்னு சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது என்னவோ தெரியல, சங்கு திருவிழா நெருங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஏதாவது ஏடாகூடமாக நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பதபதப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த அசம்பாவிதம் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். திருவிழா கமிட்டிக்கு தவசி தானே தலைவர்? ஆமாம். ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்ப சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்லது தம்பி, அப்போ நான் புறப்படுறேன். வரேன் தம்பி. வாங்க.
பழச எல்லாத்தையும் மறந்துடு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. புறப்படு, அப்பா வெயிட் பண்றாரு. இப்போ நீ அழுது இந்த வீட்டில் என்ன மாறிச்சு? மாமா உன்னை கண்டுக்கிறது இல்லை, அம்மாவும் வெளில வரல. கண்ணு மட்டும் வீங்கி செவந்து. கண்ணு துற. ஒரு நிமிஷம், ஒன்றும் ஆகாது. கண்ணை துற. இன்னும் போடவே இல்லம்மா. இந்த கண்ணை கொஞ்ச நேரம் அப்படியே எடு. நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். பாண்டிச்சேரியில இருந்து குரங்கு வந்திருக்கு. மாமா. ஐ மீனாட்சி. ஹாய், கண்ணை மூடிக்கிட்டு கரெக்ட்டா சொல்லிட்டியே. குரங்குன்னு உடனே கரெக்டா சொல்லிட்டா. மாமா. மாமா, வள்ளிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தேவையில்லாதெல்லாம் நினைச்சு அழுதுருக்கா. கண்ணு வீங்கிருச்சு, அதான் மருந்து போட்டிருக்கேன். ஆமா, அத்தை மாமா யாரையும் காணோம், தனியா வந்திருக்க? நான் என்ன சின்ன குழந்தையா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். மாமா மாமா, பஸ்ல வர்றப்போ கண்ணுல ஏகப்பட்ட தூசி விழுந்துச்சா, கொஞ்சம் தூசி எடுத்து அந்த மருந்தை எனக்கு போட்டு விடு மாமா. உட்கார். பாரு மாமா. எந்த கண்ணுல? ஒண்ணுமே இல்லையே. இல்ல மாமா, நிறைய தூசி இருக்கு, பாரு. கண்ணை துற. நீயே கண்ணை திறந்து பாரு மாமா. கண்ணை திறந்தா தானே தெரியும். பாரு மாமா. அண்ணா, நான் கண்ணை திறக்கட்டா? நீ துற. ஏய் வேணாம், கண்ணை மூடிக்கிட்டே இரு. நீ பாரு மாமா. நீ வந்து பாரு மாமா. கண்ணை துறங்கறல. துற. ஐயோ, கிட்ட வந்து பாரு மாமா. பாரு மாமா, கிட்ட வா. கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பாரு மாமா. கிட்ட வா. கண்ணை திறந்து பார்க்கணும். சீக்கிரம் பாரு மாமா. கிட்ட வா. கண்ணை திறந்து பார்க்கணும். கண்ணை திறந்துட்டேன். ஏய், உங்க அண்ணன் எங்கடி? அண்ணா அப்பயே போயிடுச்சே. ரசனை இல்லாத ஜென்மம், மாறக்கட்ட லூசு தண்டம். நீ என்ன மீனாட்சி, உனக்கு நீயே பேசிக்கிற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பாண்டிச்சேரியில வந்திருக்கேன்ல, போகும்போது உங்க அண்ணனை சேர்த்து கூட்டு போறேன் பாரு. நானும் வரேன். நீ உன் மாமன் கூட போ, நான் உன் அண்ணனை பாத்துக்கிறேன். மாமா எங்க இருக்க? மாமா. பிரம்மஹத்தி, பக்கத்துல தான் இருக்கிறேன். பேர் சொல்லி கூப்பிட்டா போறாதா? எதுக்குடா தட்டுற இப்படி? அம்மா, எதுக்கா ஓனா வேலியில் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க? வருவானா? வரமாட்டாடா. வெறும் பீத்துட்டு தான் மிச்சம். பார்க்க எப்படியா இன்னைக்கு ஆத்து கொண்டு துறேன்னு சொல்லிட்டு எங்க காணோம் புளினியா? 4-5 தடவையா முயற்சி பண்ணி அவட்ட சொல்லியிருக்கடா. நானு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கண்டிப்பா நீங்க ஆத்துக்கு வரணும்னு வரேன்னு சொல்லியிருக்கா. வந்து கிழிச்சா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. உங்க பாதை எங்க ஆத்துல பட்டது எங்க கொடுத்து வச்சிருக்கணும். இளமையும் ஊஞ்சலாடுகிறது. சினிமா படத்துக்கு எங்க ஆத்துல இருக்க எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஆத்துல நாம 2 பேர் மட்டும்தான். உள்ள வரலாமா பேசுறதுக்கு? வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. அரோ, முக்கியமான நபர்னு சொன்னீங்களே, ஆரானு? முக்கியமான நபர் தான். அது வெளியில வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, எங்க 2 பேர் குழப்பல மண்ணு விழுந்துரும். அதான். கவலைப்படாண்டா, வெளியில யாருக்கும் தெரியாது. பார்கவி நம்பினவங்கள கைவிட்டதில்ல. சொல்லுங்க. அப்புறம் என்ன? சேஷாதிரி கேரண்டி வந்தாச்சு.
சீக்கிரமா வந்துரு வந்துரு வந்து உட்காரு. நமஸ்காரம் நமஸ்காரம். அடியேன் சேஷாத்ரி. கேள்விப்பட்டிருப்பேன், ஃபேமஸ் லாயர். உங்களை பத்தி அறிமுகமே தேவையில்லை. பார்புகழும் பார்கவி. உங்க தரிசனம் தான் இத்தனை நாளா கிடைக்கல. என்கிட்ட இருந்தோம், இன்னைக்கு ஜன்ம சாபல்யம் ஆயிடுது. என்ன இப்படி உத்து பாக்குறேன்? பட்டாளத்தாரத்து வக்கீலும் காந்திமதியாரத்து வக்கீலும் ஒரு சௌஜன்யமா பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு மச்சனா பார்த்தல. ஆனா வெளி உலகத்துக்கு இது தெரியாது. ஆக்ரோஷமா சண்டை போடுற எதிர்த்தரப்பு வக்கீல்கள் நினைச்சிட்டு இருக்கு மண்டுக்கள். இது ஒரு வியாபார தந்திரம், உங்களுக்கு தெரியாத சூட்சமா. இப்படியாகத்தானே இதனா வரைக்கும் பட்டாளத்தார நானும் காந்திமதி அம்மாவை இவனும் வாய்தா கிதான்னு முடிஞ்ச வரைக்கும் மொட்டை அடிச்சுன்னு வந்திருக்கோம். ஆனா இதனா வரைக்கும் அடிச்ச மொட்டை போறலேன்னு தோன்றது. காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையோ, ஒட்டு மொத்தமா மொட்டை அடிக்கணும். அதோட சூட்சமும் உங்களுக்கும் தெரியுங்கிறதுனாலதான் உங்களை வரவழைச்சிருக்கோம் கூட்டணி அமைக்கிறதுக்கு. என்ன எந்த விஷயமா வர சொன்னீங்க? அது ஒரு முக்கியமான, அதையும் நானே சொல்லிடுறேன். பார்கவி மேடம், பட்டாளத்தார் குடும்பமும் காந்திமதி குடும்பமும் எலியும் பூனையுமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காலட்சேபம் நடக்கும். புரியுறதோன்னு? என்னைக்கவா 2 பேரும் கை கோத்துக்கிறாளோ அன்னைக்கே எங்க பழப்புலையும் மண்ணு, உங்க பழப்புலையும் மண்ணு. அந்த மாதிரி அபாய அறிகுறி தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து ஊர்ல பரவலா பேசிக்கிறா. காந்திமதி ஆத்து உலகநாதனுக்கும் பட்டாளத்தாரத்து அண்ணாமலைக்கும் ஏதோ காதலாம், கல்யாணம் கூட பண்ணிப்பாளாம். இதை கேட்டதுமே எனக்கு சொரேர்னுத்து. நடக்க விடலாமா? அவ 2 பேரும் கூடி நுட்டாக்க அப்புறம் எங்களுக்கு நடத்துறதுக்கு கேஸ் ஏது, உங்களுக்கு மிரட்டுறதுக்கு காந்திமதி ஏது? அதனால எக்காரணம் கொண்டும் இந்த கல்யாணம் நடக்கப்படாது, தடுத்தாகணும். நிலைமையோட சீரியஸ்னஸ் புரியறதா? என்ன பாக்குறேன்? நாங்க யோசிக்க மட்டும் இல்ல, திட்டமே தீட்டியாச்சு. கல்லடக்குறிச்சி ஜமீன் ஒண்ணு இருக்கு. அந்த ஜமீன்தாருக்கு என்னைக்கு வேணா மண்டையை போட்டுக்கூடிய சீக்காளி பொண்ணு ஒண்ணு இருக்கு. இந்த உலகநாதன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்டாக்க உங்க காந்திமதி நிராயுதபாணி ஆயிடுவா. அப்புறம் உங்க ஃபுல் கண்ட்ரோல்ல வந்துடுவா. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த காந்திமதியோட சொத்தை அபகரிக்கலாம். அதுக்கு வேணுங்கிற சட்டபூர்வமான தஸ்தாவேஜுகளை சட்டப்புலிகள் மச்சின புலிகள் நாங்க தயார் பண்ணி பண்ணி கொடுப்போம். நீங்க அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி வாங்கி போட்டுண்டு அத்தனை சுத்தி அபேஸ் பண்ணி நீங்க குரோர்பதி ஆயிடுவேள். ஆனப்புறம் எங்களை மறந்துடுவேளா? மறந்துடாதுங்க. எதா சௌகரியம் என்ன கவனிச்சுக்கிறேனோ கவனிச்சுக்கோ. இதுல என்ன ஏமாத்திர வில்லங்க ஏதும் இல்லையே. நீங்களே ஒரு வில்லங்க, இதுல புதுசா இன்னொரு வில்லங்க. சிரிக்காண்டா, இந்த சிரிப்பு எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாண்டா. தெரிஞ்சா பொம்பளை எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. புரிஞ்சுட்டியா? உனக்கு தாண்டா சொல்றா. இல்ல, எங்களுக்கும் சேர்த்துதான் பறையினது. நாளா வீட்டுக்கு வாங்க, உலகநாத ஜாதகத்தை தரேன், வாங்கிக்கங்க. அவசியம் வரேன். ஒரு சின்ன சந்தேகம். இருற, அதை நானே கேட்டுறேன். அதை நாசூக்கா கேட்கணும் நினைச்சா. அந்த காந்திமதி அம்மா உசுரோடு இருக்கா, மட்டையை போட்டு விட்டா? என்னடா சிரிக்கிறா? என்னடா சிரிச்சுட்டே போறா? சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? முத்து ஐயா, நீ என் சொத்து. விசர்றா செல்லம். ஆகா, காத்து வரும் காத்து வரும், நீ விசிறி கொண்டிருந்தால் காத்து வரும். ஏய், இன்னொரு முறை விசிறி என் மேல பட்டுதே, முகத்துல இருக்கிற அசிங்கமான மூக்கர் சுட்டுருவேன். சின்னம்மா கிட்ட கேட்டா இருப்பீங்களா இல்ல கேட்காம இருப்பீங்களா? யாரடி அவன் சின்னம்மா? அந்த பெருச்சாளிக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? ஓடுற பாம்பியை கரகரன்னு பிடிச்சி தூக்கி விசிறவன் நானு. என்ன மாமா, அம்மா உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க? அத்தை மேல போயிட்டாங்க, மாடிக்கு போயிட்டாங்கங்கிற. மகள் வள்ளியம்மை நீ போய் கூப்பிட்டா அவங்க வரல. மகன் வழக்கநாதன் போய் கூப்பிட்டா வரல. மருமகன் கோமதி நாயகம் போய் கூப்பிட்டாரு, அப்பவும் அவங்க வரல. இந்த சொத்து பத்துக்களை எல்லாம் நிர்வகிக்க வேண்டாமா? அதான் அத்தை உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. என் நிர்வாகத்தில் முதல் தர்மம்
செல்லம் ஒரு 10 பைசா போய் போட்டு வா, அந்த பிச்சைக்கார பொழைச்சு போட்டு. அம்மா அம்மா வையா வக்கீலே, நீதான் பிச்சைக்கார மாதிரி கத்துனுதா? சரி, அந்த கோயில் கேஸ் விஷயம் எல்லாம் எனக்கு தெளிவா விளங்கணும். அந்த கட்டுக்களை எல்லாம் எடுத்து போடு, படிக்கணும், எடுத்து போடு. அம்மா சின்னம்மா இல்ல சின்னம்மா பார்கவி அம்மா, அவங்க கிட்ட போய் வக்கீலையா வந்திருக்காருன்னு சொல்லி அவளை உடனே இங்க வர சொல்லுங்க. யோ வக்கீலே, நான் எந்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன்னு பாத்தியா? அத்தை உட்கார்ந்த சேர்ல உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னமா அந்த பெருச்சாலியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்னையா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஆஃப்டர் ஆல் சேரு, இதுல யார் வேணா உட்காரலாம். அதிகாரம் யார் கையில இருக்கோ அவளுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு லாவே சொல்றது. தேவையில்லாதவாளுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நான் தேவையில்லாதவனா? யோ வக்கீலே, இந்த மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு நீ என்கிட்ட தானே வந்தாகணும். ஏன் நிர்வாகத்தின் கீழ் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தெரியும் நான் தேவையா இல்லையான்னு. நமஸ்காரமா. நமஸ்காரம். ஓகேமா, என்ன ஒரு சுத்தி அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு. யோ உட்காரியா, ஏயா பயப்படுற? உட்கார். இந்தாங்க உங்க ஃபீஸ். இது உலகநாதன் ஜாதகம். அண்ணன் ஜாதகத்தை ஏன் அவர்கிட்ட கொடுக்குற? பள்ளியம்மா, கல்லடக்குறிச்சி ஜமீன்ல கோவில் கேஸுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு. அவங்க வீட்டு பொண்ணை நம்ம உலகநாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த டாக்குமெண்ட்டையே அவங்க நம்ம கையில கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த கேஸை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதான் அம்மா முயற்சி பண்றாங்க, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோ வக்கீல், இதெல்லாம் எங்க அத்தை ஆசைப்பட்டு தான் நடக்குதா? இல்ல, ஏன் ஆசைப்பட்டு நடக்குது? ஏய், நீ ஆசைப்பட்டா முதிர்க, நீயே போய் கல்யாணம் பண்ணிக்க. என் மாப்பிள்ளை வாழ்க்கையை அங்க எடுக்கிற. இது பாரு, எங்க அண்ணனை கட்டிக்கிறதுக்கு எங்க மாமன் பொண்ணு மீனாட்சி இருக்கு. அது அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்கு. அண்ணனுக்கு அது வண்டெல்லாம் கூட கொடுத்துருக்கு. நீ ஒண்ணு எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வேணாம் போ. முடியாது, ஜாதகத்துக்கு முடியா. வக்கீல் சாரே, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யும். போய்க்கோ. அப்படியே ஆட்டு ஊத்துறது. ஏய் முதிர்கண்ணி, என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? தங்கச்சி வள்ளியம்மா இருக்கா, மாப்பிள்ளை நான் இருக்கேன். எனக்கெல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? நீ எல்லாம் வர வர இப்ப நடத்தலாமா? நடத்துங்க சின்னமா, நடத்துங்க. நீங்க வாழ்க்கை பாடம் படிச்சவங்க. உங்களுக்கெல்லாம் இல்லாத அனுபவம் எங்களுக்கு எங்கிறது வந்தது? மாப்பிள்ளை ஜமீன்தார் பொண்ணியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மாப்பிள்ளை பண்ணிக்கிட்டோம். மாமா, மீனாட்சி மாமா. எந்த மீனாட்சி? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன், மாமன் பொண்ணு குந்தாணி. மாப்பிள்ளை மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஜமீன்தார் பொண்ணு காமாட்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2-3 கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் வள்ளியம்மா. அது தப்பு இல்லையா மாமா? தப்பே இல்ல. அண்ணாமலையாருடைய பையன் முருகன் 2 கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையா? அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்ல வள்ளியம்மா. அப்ப நீங்க கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா மாமா? அப்ப இந்த சொத்து பத்தெல்லாம் யார் பாத்துக்கிறது? நான் பண்ண மாட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன். மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்திட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி, உன்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவா சொல்லும். இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த கொடுப்பு நீ இல்ல. இதுதான் விதி. போங்க மாமா, அண்ணன் மீனாட்சி தான் கட்டிக்கணும். அண்ணன் வரட்டும், நான் அதுக்கிட்ட சொல்லி இந்த குண்ட பார்கவிய வீட்டை விட்டு துரத்துறேன். வக்கீலையா, விசாலம் முழுகாம இருக்கிறது என் மனசுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா இருக்குயா. பின்ன இருக்காதோ? என் குழந்தைய என்ன தாத்தாவாக்க போறானா பாத்துங்களேன். அண்ணி, உங்களுக்கு குட்டி பாப்பா பிறக்க போகுதுன்னு அப்பா உங்களே குழந்தையாக்கிட்டாரு. பட்டாளத்தாரே, தவசி டிலே பண்றான் மேல வருத்தப்பட்டு இல்லையோ? பாருங்க, 6 அடிக்க போறான் இந்த புள்ள. கங்காணியார் மாதிரி 2 குழந்தை. ஐயோ, பாரு வெக்கத்தை பாரு. ஆனாலும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப குறும்பு தான் மாமி. என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. அந்த மனுஷர் எப்பவுமே அப்படிதான் விசாலம். ஒண்ணு தத்து புத்துன்னு வளர வேண்டியது, இல்லன்னா கெக்க பக்கன்னு சிரிக்க வேண்டியது. ஆனா அத்தனை விஷமம் தெரியுமோ? வக்கீல் சார், ரெட்ட குழந்தையெல்லாம் வேண்டாம். அப்புறம் கங்காணியர் செல்லம்மாக்கா மாதிரி எங்க அண்ணியும் கஷ்டப்பட வேண்டி வரும். எக்காரணத்தை கொண்டு எங்க அண்ணி கஷ்டப்படக்கூடாது. ஒரு குழந்தையே போதும். நீ சுமாரா வக்கீல், உன் வாக்கு மட்டும் பலிச்சு என் தவசிக்கு 2 குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, 10 பவுன்ல உனக்கு செயின் செஞ்சு போடுறேன். இது பட்டாளத்தார், இது பெரிய மனுஷன். பட்டாளத்தாரே, அந்த 10 பவுனை நான் மிஸ் பண்றதா இல்ல. நாராயணன் வேண்டிட்டாச்சு, 2 குழந்தையே தான். ஆமா, 2 குழந்தைக்கு 10 பவுன், 3ஆ பிறந்தா 15 ஆக்குவிடும். ஏன் அப்படி அலையிற? அடடே, வாமா வா. அண்ணிய பார்க்க வந்தியா? ஆமாப்பா, அண்ணிய மட்டும் இல்லப்பா,
அண்ணா முகத்துல தெரியுற சந்தோஷத்தையும் பார்க்க வந்தேன். அது சரி, உங்க மாமியாரோட போராட்டம் தொடருதா இல்ல முடிஞ்சிடுச்சா? அது எப்படிப்பா முடியும்? கன்னித்தீவு கதை மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கேன். என்னம்மா நீ, அவங்க வயசானவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நீ சின்ன பொண்ணு, நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரிதானா? அப்படிதான்ப்பா நடந்துட்டு இருக்கேன். அப்பா இந்தாங்க. என்னது இது? விட்டமின் மாத்திரப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லதா. யாரு உன் புருஷன் வாங்கி கொடுத்தாரா? இல்லப்பா, உலகநாதன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அண்ணா, அப்பாவை காப்பாத்தினார்ல டாக்டர், அவர் கொடுத்தம்சாருண்ணா. வக்கீலையா, உலகநாதன் தம்பி ரொம்ப தங்கமான தம்பியா. அந்த அம்மா எனக்கு பரம விரோதி. நாங்கெல்லாம் அவங்கள ஜென்ம விரோதம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்த அந்த பையன் அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம விட்டமின் மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தீங்களா? இந்த பாருமா, வந்தமா அண்ணியை பார்த்தமான்னு போயிட்டே இருக்கணும். கண்டம் தர மாத்திரையெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுக்கூடாது. இதை விட வசதியான மாத்திரை எங்கள் அப்பாவுக்கு என்னால் வாங்கி தர முடியும். அண்ணாமலைக்கு நீ வேண்டியவங்கிறதுனால உன்னை பயன்படுத்திக்கிட்டு அந்த காந்திமதி அம்மாவும் உலகநாதனும் ஏதோ நாடகம் ஆடுறாங்க. அனாவசியமாக அதில் நீ மாட்டிக்காத. என்னாச்சு உங்களுக்கு? வீடு தேடி வந்த பொண்ணை ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க? இல்ல இப்போ என்ன பண்ணிட்டா? அதானே, அவ என்ன எனக்கு விஷ மாத்திரையை கொடுத்துட்டா. ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறேன்? இந்தமா, நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. போய் உங்க அண்ணியை பருப்போ. என் புள்ள நீதி நியாயம் நேர்மையோட நடந்துக்கான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்ச நாளா மறந்துட்டு வராம போல இருக்கு. நான் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீங்க தான் அந்த உலகநாத ஆடுறதுக்கு தாளம் போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல தவசி, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா, நீ எதுக்கா உலகநாதன் பேச்சு எடுத்தாலே சடப்படாங்கிற? உனக்கு அவனுக்கு என்ன உரசல்? எனக்கு அவனுக்கு என்ன இருக்கு? அவன் எனக்கு மாமனா மச்சானா? பட்டாளத்தாரே, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். இப்போ இங்க நடந்த சச்சரவுல அது என்னன்னு மறந்து போயிட்டேன். என்ன விஷயம்? இந்த உலகநாதர் இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு கல்லடக்குறிச்சி ஜமீன்தாரோட மகளை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு நடக்கிறது. இந்த சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. என் மச்சனன் தண்ணியை போட்டு தெரியாதனமா உளறி போட்டா நான் தெரிஞ்சுட்டேன். யோ, அந்த அம்மா யாரோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா எனக்கு என்னையா? ஏன் அந்த கன்றா விஷயத்துல இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன்? அச்சிச்சோ, என்ன இப்படி அலட்சியமா பேசிட்டு இருக்கேள்? என்னது, உங்களை கவுக்கிறதுக்கு சூழ்ச்சின்னா நடந்துட்டு இருக்க? இவா இருக்கா அந்த ஜமீன் கிட்ட ஒட்டுறான்னு யோசிச்சேளா? அந்த ஜமீன் கிட்ட கோவில் சம்பந்தமான முக்கியமான தஸ்தாவேஜுகள் இருக்கு. அது மட்டும் அந்த காந்திமதி கையில கிடைச்சது. அவ ஜெயிச்சா நீங்க தோத்த. கோயில் உங்க கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. அப்பா, நீங்க வேணா அந்த ஜமீனுக்கு ஒரு போன் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த. நீ சுமாரா. காந்திமதி அம்மாவில எனக்கு நிம்மதியே போயிடுச்சியா? இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதுவும் நீங்க சொல்றதுல என்னால நம்ப முடியாது. அன்னைக்கு ஜவுளி கடையில நான் உட்கார்ந்த இடத்துல சாந்தி உட்கார வச்சு ஏன் பேசுனீங்க? அப்படி என்னதான் பேசுனீங்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நான் உட்கார வச்சு பேசினா பைத்தியக்காரத்தனமா பேசாது. அது ஒரு பெரிய கிராக்கு. இதை பாரு, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரிவும் ஏற்படாம பாத்துக்கணும். எத்தனை பேர் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு ட்ரை பண்றாங்க தெரியுமா? நீ என்னடான்னா, நீ என்ன பிரிஞ்சு போயிடுவ போல இருக்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் மேல கோவமா இருக்க? எவ பக்கத்துல வேணா நீங்க உட்காந்து பேசலாம். நான் அதை பார்த்து இழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? எனக்கு அப்படிதான் கோவம் வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுல உங்க ஜாதகத்தை கல்லடக்குறிச்சி ஜமீனுக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க பொருத்தம் பார்க்க. என்ன உளர்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயும் வெளியே சுத்திட்டு இருக்கீங்களா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் வீணா டென்ஷனா இருக்க? இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? இத பார், எனக்கு இந்த சத்தியத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப சத்தியமா சொல்றேன்,
எனக்கு கல்யாணம் நடந்தா அது உன்னோட தான் நடக்கும். போதுமா? இதெல்லாம் யாரோ நம்மளை பிரிக்கிறதுக்கு நடத்துகிற சூழ்ச்சி. யாரோ இதுக்கு உன் தவசி அண்ணன் தான் இருக்கும். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவர் பேச்சு எடுக்கிறீங்க? எங்க அண்ணனும் அப்படிப்பட்டது கிடையாது. நான் ஒன்றும் தேவையில்லாமல் இழுக்கல. உண்மையை சொல்லு, உனக்கு தெரியாது? ஆ, உன் அண்ணன் நம்ம 2 பேரை பிரிக்க முயற்சி செய்யறல, சொல்ல நம்மள. ஆமா, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இப்பெல்லாம் எங்க அண்ணன் என்கிட்ட சரியா கூட பேசுறது கிடையாது. என்னை கண்டாலே எரிஞ்சு விடுறாரு. உங்களை கூட தேவையில்லாம திட்டுறாரு. இதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு புரியல. ஆனா எங்க அண்ணன் எனக்கு எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வார்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் என்னை வளர்த்த பாசம் அப்படி நம்ப வைக்குது. ஆனா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவரை தூக்கி எறிய கூட நான் தயங்க மாட்டேன். உங்களுக்காக. அண்ணாமலை, வள்ளியம்மா வரா. வள்ளியம்மா வரா? மறுபடியும் எப்ப சந்திக்கிறது? நான் சுமதி கிட்ட சொல்லி விடுறேன். எப்போ? அவங்க பார்க்க போறாங்க, விடுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.